ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 வெளியான மியூட்டன்ட்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் கலந்த தரமான ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல மனிதர்களுக்கும் ராணுவத்துக்கும் உதவியா இருக்கட்டும்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ உருவாக்குறாங்க. ஆனா எதிர்பாராத நேரத்துல அந்த ரோபோக்களே மனித இனத்தை தங்களோட எதிரியா நினைச்சு எதுக்காக போயும் இந்த மனுஷங்களுக்கு கீழே அடிமையா இருக்கணும்னு மனித இனத்தையே அழிக்கிறதுக்காக அந்த ரோபோக்கள் ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து மனிதர்கள் தங்களோட உலகத்தை மீட்டெடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கை வச்சுதான் நம்ம வீடியோ மத்த ஆடியன்ஸுக்கு பெரிய அளவுல ரீச் ஆகும். கூடவே எனக்கு யாராச்சும் வண்டி ஓட்டிட்டு போகும்போது போன் பேசினா சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரியே உங்களுக்கு என்ன பிடிக்காதுங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப டைரக்டா கதை கிளப்பலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல தியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர்தான் மெக்கான் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஏஐயோட உதவியாலேயே ராணுவத்துக்கும் மனிதர்களுக்கும் தேவையான ஒரு சில ரோபோக்களை உருவாக்கி கொடுக்குது. இது மூலமா அந்த சயின்டிஸ்ட் தியானோட பேர் புகழ் உச்சத்தை அடையுது. ஆனா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ஒரு நாள் அந்த தியானோட சொந்த பொண்ணு கார் விபத்தால இறந்து போயிடுறாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை நியூஸ்ல கேட்டு அந்த தியான் மனமுடைஞ்சு போயிடுறாரு. கதறி கதறி அழுற மாதிரி தெரியுது. அடுத்த சில நாட்கள்லயே அந்த சயின்டிஸ்ட் இறந்து போன விஷயமும் தெரிய வருது. பிரச்சனை அதோட நிக்கல. தியான் உருவாக்குன அந்த மெக்கா இருக்குல்ல, அதாங்க அந்த ஏஐ. அது தியான் சொன்ன கட்டளைகளை தாண்டி சுயமா சிந்திச்சு ரோபோக்களை அழிவுக்காக பயன்படுத்துது. அதுவும் யார அழிக்கிறதுக்காக? ஒட்டுமொத்த மனித இனத்தையே. ஏன்னா மெக்காவை பொறுத்த வரைக்கும் ரோபோக்கள் மனிதர்களுக்கு கீழே அடிமையா இருக்க கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தப்பு நினைச்சிட்டு இருக்கு. அதுக்காகவே ரோபோக்களுக்கு விடுதலை வேணும், அதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய மனிதர்களை அழிச்சாகணும்னு லட்சக்கணக்கான ரோபோக்களை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா மனித இனத்தின் மேல மிகப்பெரிய போர் தொடுக்க ஆரம்பிக்குது. ராணுவ வீரர்கள் மனிதர்கள்னு எக்கச்சக்கமான பேர் இந்த இடத்துல இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ரோபோவை எதிர்த்து சண்டை போறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. இதெல்லாம் நடந்து சரியா 8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய மனித இனம் பதுங்கி இடிஞ்சு போன கட்டடங்களுக்குள்ளயும் ஒரு சில சுரங்கங்கள்லயும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரோபோக்கள் அவங்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு தேடி தேடி வேட்டையாடுது. அப்பதான் ஒரு நாள் 2 ராணுவ வாகனங்கள் சாலையில படு வேகமா போயிட்டு இருக்கு. அந்த வாகனத்துல ஒண்ணுக்குள்ளதான் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். பின்னாடியே ரோபோட்ஸோட விண்வெளி கப்பல் இவங்களோட ஜீப்பை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. நொடி பொழுதுல ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பதிலுக்கு இவங்களும் துப்பாக்கிகளை வச்சு தாக்குவாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. ஒரு கட்டத்துல ஷிப்போட தாக்குதலால ஒரு ஜீப்பு சம்பவத்திலேயே வெடிச்சு அழிஞ்சு போயிடும். எஞ்சி இருக்கக்கூடியது ஹீரோ போகக்கூடிய அந்த கார் மட்டும்தான். வளைச்சு நெளிச்சு ஓட்டும் போது கரெக்டா ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து அந்த ஷிப்பை குறி வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க. ஒரு வழியா அதுவும் வெடிச்சு தோப்புன்னு தரையில விழுந்துரும். அப்பாடா, நல்ல வேலை நம்ம எல்லாருமே உயிர் பிழைச்சிட்டோன்னு ஹீரோவுக்கும் மத்த டீம் ஆளுங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா ஷிப்பு உடஞ்சு போயிருந்தாலும் கூட நாய் வடிவத்துல எக்கச்சக்கமான ரோபோக்கள் இப்ப ஜீப்பை மறுபடியும் துரத்தி வந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லாம சோல்ஜர்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது ஓடி வந்த நாயில ஒண்ணு டிரைவரோட கையை கடிச்சிரும். பையன் ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல மயங்கிட்டான். இப்ப ஹீரோ தான் அந்த காரை மல்லு கட்டி ஓடிட்டு இருப்பான். அப்ப இன்னொரு ரோபோ நாய் சும்மா இல்லாம வாகனத்தோட முன்பக்கத்துல இருக்க டயரை கவி புடுங்கிருச்சு. அப்புறம் என்ன, கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஜீப் ஒரு மிகப்பெரிய மலைச்சரிவிலேயே தொப்புன்னு விழும். அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்தை விட்டு ஹீரோவும் கனமுழிக்கிறான். டீமை சேர்ந்த மத்தாளுங்க இன்னும் மயக்கத்துல இருக்காங்க. டே பசங்களா, அந்த ரோபோக்கள் பக்கத்துல வந்துட்டு இருக்கு, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம வாகனத்தை விட்டு இறங்கி ஆயுதங்களோட அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவுமே அந்த நாய்கள் விடாம துப்பாக்கிகளை வச்சோம் நேரடியா தாவி வந்து கடிக்கும் போதும் எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிடுவாங்க. ஒரு கட்டத்துல ரோபோல ஒண்ணு நம்ம ஹீரோவோட கதையவே முடிக்க பாக்கும். அப்ப திடீர்னு எங்க இருந்த ஒரு தோட்டா பறந்து வந்து அந்த ஒட்டுமொத்த நாய்களையுமே சுட்டு சாகடிக்குது. என்ன ஏதுன்னு கவனிக்கும் போது மலையோட உச்சியில ஹெல்மெட்டை மாட்டின ஒரு பொண்ணோட உருவம் நிக்குது. அவளுக்கு பக்கத்திலேயே ஒரு ரோபோ நாயும் நிக்குது. அப்படின்னா இவ்வளவு அந்த எதிரி கூட்டத்துல ஒரு ஆளா இருப்பான்னு டக்குன்னு சுட போகும்போது ஹீரோ உள்ள புந்து வேணான்னு தடுக்கிறான். முட்டாளானி, அவதான் நம்ம உயிரை காப்பாத்திருக்கா. முதல்ல வாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போயாகணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ரோபோக்களோட இன்னொரு ஷிப் அங்க வந்துருச்சு. சோல்ஜர்ஸ் நிக்கிற இடத்தை ஸ்கேன் பண்ணி மனிதர்களை அழிச்சாகணும்னு ஏவுகணைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான்டா, மொத்த பேரோட கதையும் முடிய போதும்னு நினைக்கும் போது மலைக்கு மேல நின்னுகிட்டு இருந்த உருவம் கையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான டிவைஸை டச் பண்ணும். அடுத்த நிமிஷமே ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்னுகிட்டு இருந்த தரை இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான புகை வருது. கூடவே நொடி பொழுதுல தரைய ஓபன் ஆகி மேல இருந்த மொத்த பேரும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருவாங்க. அடுத்த நிமிஷமே அந்த கதவும் லாக் ஆயிடும். புகை மறைஞ்சதுமே ரோபோக்களுக்கு ஒன்னும் புரியல. சரி, வந்த எதிரிகள் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க போலன்னு பக்கத்துல இருக்க மத்த மலைகளுக்கு தேடுறதுக்காக பறந்து போயிடும். இதே டைம்ல மயக்கத்தை விட்டு ஹீரோ கண்ண முழிக்கும் போது இவங்க ஒரு வித்தியாசமான வலையில மாட்டி இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்களை காப்பாத்துனா அந்த ஆளு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இவ ஒரு பொண்ணு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம கதையோட ஹீரோயின் பக்கத்துல இருக்க செல்ல பிராணி ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்தும். உடனே அட்டாக் பண்ணலான்னு பாக்கும்போது வேணாம், அந்த நாய் என்னோட செல்ல பிராணி, நான் சொல்ற கட்டளைகளை மட்டும் தான் கேட்கும். அதனால நீங்க அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ யாரு, எதுக்காக எங்களை காப்பாத்தின? பதில் எதுவுமே பேசாம ஹீரோயின் தாங்கிட்ட இருக்க ஒரு கப்பு டீயை குடுக்குறா. கடந்த
கடந்த 8 வருஷங்களா நம்ம ஹீரோ எந்த ஒரு டீயும் குடிக்கல. ஏன்னா ரோபோக்கள் எப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துச்சோ அந்த நிமிஷத்துல இருந்தே உலகத்துல இருந்தே இயற்கை வளங்கள் அளிக்கப்படுச்சு. அந்த காரணத்தாலேயே ஹீரோவுக்கு டீயை குடிச்சதுமே அவ்வளவு சந்தோஷம். அதே டைம்ல மத்த சோல்ஜர்ஸும் மயக்கத்தை விட்டு கண்ணு முழிக்க, அம்மா நீ யாரு, எதுக்காக எங்களை காப்பாத்தனு கேட்பான். பதிலுக்கு ஹீரோயினும், நான் உங்களை காப்பாத்தல, என்னோட எல்லையை பாதுகாத்துக்கிட்டேன். ஓ அப்படின்னா இது உன்னோட இடமா? இல்ல எங்க அப்பாவோடது, எனக்காக இதை உருவாக்குனாரு. அப்படின்னா அவங்க அப்பா யாரு? அவர் ஒரு விவசாயி. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, பாக்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இங்க இருக்க சாப்பாடுகளை சாப்பிடுங்க. உடனே சோல்ஜர்ஸும் கிடைக்கிற உணவுகளை சும்மா வெளுத்து கட்டுறானுங்க. ஏன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா ஹீரோ மட்டும் சாப்பிடாம தனியா இவன் கொண்டு வந்த ஒரு டிவைஸ கையில வச்சு பாத்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயினும் சாப்பாட கொடுப்பா. உங்க உதவிக்கு நன்றின்னு சொல்லுவான். சரி நீ ரோபோ கூட ரொம்ப சூப்பரா சண்டை போடுறியே, உனக்கு ஓகேனா நீ எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கலாம்ல. மன்னிச்சிரு, நான் எந்த ஒரு அமைப்புலயும் சேரக்கூடாதுன்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. முக்கியமா இந்த இடத்த விட்டு வெளியிலயும் போக கூடாது. அதுக்கப்புறமா ஹீரோ உடம்புல இருக்க காயங்களுக்கு ஹீரோயின் தான் மருந்து போட்டுட்டு இருப்பா. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாக்கெட்டை கவனிக்கிறான். அதை திறந்து பார்க்கும்போது ஹீரோயினோட அப்பாவோட போட்டோ இருக்கு. அதாவது நம்ம கதையோட ஆரம்பத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன மெக்கான உருவாக்கின சயின்டிஸ்ட் இருக்காருல தியான், அவரோட போட்டோ தான் இதுக்குள்ள இருக்கு. அப்படின்னா ஹீரோயினோட சொந்த அப்பாவே அவர்தான் போல. ஆனா இங்க நமக்கே புரியாத விஷயம் என்னன்னா 8 வருஷங்களுக்கு முன்னாடி தியானோட பொண்ணு ஒரு விபத்துல மாட்டி இறந்து போயிட்டாங்க நியூஸ்ல வந்திருக்கும். ஆனா இப்ப எப்படி உயிரோட வந்தா? ஒருவேளை அவளை எப்படியாச்சும் காப்பாத்திருப்பாரோ? மேபி இருக்கலாம். போக போக கதையை பார்த்தாதான் தெரியும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் அவன் டீமை சேர்ந்த ஆளுங்களும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொரட்டை விட்டு தூங்குவாங்க. இந்த சின்ன கேப்ல ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க ஒரு பேக மட்டும் அலேக்கா தூக்கிட்டா. ஓபன் பண்ணா ஒரு சின்ன டிவைஸ் இருக்கு. அதை ஒண்ணா செக் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து ஹீரோவும் சோல்ஜர்ஸும் கையில துப்பாக்கியோட பின்னாடி வந்து நிப்பாங்க. ஏண்டி சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு எங்களுக்கு உதவி பண்றானா? அதை பத்தி துளி கூட சந்தேகப்படாம நாங்க எல்லாருமே நிம்மதியா தூங்குவோம். நீ எப்படி தப்பு கணக்கு போட்ட? உண்மையை சொல்லு, நீ யாரு? அது உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. வேணும்னா நீங்க எல்லாருமே தாராளமா இந்த இடத்தை விட்டு வெளியில போலாம். அதான் உங்க உயிருக்கு நல்லது. ஏண்டி துப்பாக்கிய நாங்க வச்சிருக்கோம், எங்களையே மிரட்டுறியா? தம்பி ரொம்ப வாய் பேசாம கொஞ்சம் அண்ணாந்து பாரு. என்னன்னு கவனிக்கிறப்ப மொத்த பேருக்கும் சம ஷாக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்க ரூம்ல ஒரு மிகப்பெரிய மிஷின் கன்னே இருக்கு. ஹீரோயின் சிக்னல் கொடுத்தா போதும் அந்த கன்னு இங்க இருக்க சோல்ஜர்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் நொடி பொழுதுல சாகடிச்சிரும். சரி இவ யாரா வேணா இருக்கட்டும், முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கலான்னு ஹீரோயின் கிட்ட இருந்து டிவைஸ வாங்கிட்டு சோல்ஜர்ஸ் மொத்த பேரும் சீக்கிரட் ரூமை விட்டு பாதுகாப்பா வெளியில விட்டாங்க. அப்ப திடீர்னு மறைஞ்சிருந்த ரோபோக்கள் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுல கூட வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உருவத்துல வேற ரொம்ப பெருசா இருக்கு. கடைசியில நடந்த கலவரத்துல எஞ்சி இருக்கக்கூடியது ஹீரோ மட்டும்தான். ஆனா பாவம் இப்ப அவனோட இடுப்புலயுமே காயம் பட்டிருக்கு. நகர கூட முடியாம பையன் சுருண்டு விழுந்துட்டான். அப்ப கரெக்டா சீக்கிரட் ரூமோட கதவு திறக்குது. உள்ள இருந்து ஹீரோயினோட செல்ல பிராணியான நாய் வெளியில வந்து ரொம்ப ஆக்ரோஷமா குலைச்சிட்டு இருக்கு. இத பார்த்த ரோபோக்கள் ஒரே நொடியில நாயோட கதையை முடிச்சிருச்சு. ஹீரோயினுக்கு இத பார்த்து சம கோபம். ஏன்னா இவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இருந்தது இந்த ஒரு நாய்க்குட்டி மட்டும்தான். தக்காளி அதையே உடைச்சிட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன்னு மறைச்சு வச்சிருந்த பைக்கை தூக்கிட்டு ஜோயிங்கன்னு வெளியில வருவா. தடுக்க பார்த்த ரோபோக்களை அடிச்சு போட்டு அவங்க உடம்புல வெடிகுண்ட செட் பண்ணிட்டு சீக்கிரட் ரூமோட கதவையும் லாக் பண்ணிட்டா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோவை டக்குன்னு வண்டியில ஏத்திட்டு தாக்க வந்த ரோபோக்களையும் வெடிக்க வச்சுட்டா. ஆனா பிரச்சனை மட்டும் முடியவே இல்ல. ஏன்னா மறுபடியும் அந்த ரோபோக்களோட விண்வெளி கப்பல் ஒண்ணு இவங்களை துரத்தி வந்துட்டு இருக்கு. லெப்ட் ரைட்னு வண்டியை திருப்பின ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாலைவன புயல் வர விஷயத்தை கவனிக்கிறா. ரைட்ரா, தப்பிக்கிறதுக்கு இதான் சரியான வழின்னு சொல்லிட்டு நேரா அந்த பாலைவன புயலுக்குள்ளேயே வண்டியை விடுறா. அப்ப ரோபோவும் எவ்வளவோ அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி பாக்குது. ஆனா ஹீரோயின் எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. அடுத்த இதே டைம்ல ஹீரோவை பாதியிலேயே இறக்கி விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் தனியா பைக் எடுத்துக்கிட்டு முழு வேகத்தோட செங்குத்தான பகுதியில வண்டியை ஓட்டும் போது அலேக்கா பைப்புள்ள வானத்துல பறகுதா. கரெக்டா ஷிப்ல இறங்கி கண்ணாடியை உடைச்சு உள்ள டிரைவர் சீட்ல அந்த ரோபோ உட்கார்ந்து இருக்குள்ள அதை துப்பாக்கி வச்சு சுட்டு ஒட்டுமொத்தமா அந்த ஷிப்பை அதே இடத்துல அழிச்சிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்புது. மயக்கத்தை விட்டு ஹீரோ கண்ணு முழிக்கும் போது பக்கத்திலேயே ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா. உன்னோட சீக்கிரட் ரூமை விட்டு நாங்க வெளியில வராம இருந்தா என் டீமை சேர்ந்த எல்லாருமே உயிரோட இருந்திருப்பாங்க. மன்னிச்சிரு, நடந்த எல்லா தப்புக்கும் நானும் காரணம். நீதான் என் உயிரை காப்பாத்திருக்க. உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? என்ன உதவி? எங்க இருந்து சரியா சில மைல் தூரத்துல மசாங்கன்னு ஒரு பெரிய மலை இருக்கு. அங்க என்னோட ஆர்மியை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. நான் கேப்டனை பார்த்து என்கிட்ட இருக்க இந்த டிவைஸ கொடுத்தாகணும். அப்பதான் அந்த ரோபோக்களை மொத்தமா அழிக்க முடியும். பதிலுக்கு ஹீரோனும் இதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்புல டிவைஸ்குள்ள இருக்க ஷேடோ வைரஸ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் பண்ணி நீங்க டிவைஸ் ஆன் பண்ணா போதும் ஒட்டுமொத்த ரோபோக்களும் செயலிழந்து போயிடும். மனிதர்கள் அந்த ரோபோக்களை ஜெயிச்சிருவீங்க. அதானே? ஆமா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா என்னோட அப்பா ஒரு சாதாரண விவசாயி கிடையாது. அவர் ஒரு மென்பொருள் ஆராய்ச்சியாளர். நான் தெளிவா சொல்றேன், மனிதர்களால அவ்வளவு சக்தி வாய்ந்த ரோபோக்களை எதிர்த்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. பதிலுக்கு ஹீரோவும் எங்க கிட்ட விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருக்கு. அதனால சாகர வரைக்கும் சண்டை போட்டு எங்களோட சுதந்திரத்தை நாங்க மீட்டெடுப்போம். உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னு தெரியும். அதனால நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சில அடிகள் வச்சதுமே தொப்புன்னு அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டான். அச்சோ பாவன் இறக்கப்பட்ட ஹீரோயினும் தம்பி வண்டியில ஏறு, உன்னால இந்த பாலைவனத்தை கூட கடக்க முடியாது. வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்னு சொல்ல இப்ப வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு இடிஞ்சு போன பழைய நகரத்துக்கு வராங்க. சுத்தி முத்தி ஒரு பயல கூட காணோம். ஹீரோவை
ஹீரோவை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு குடிக்க தண்ணி கொண்டு வரலான்னு பார்த்தா அங்க ஏற்கனவே ஒரு மனிதனோட மண்டை ஓடு இருக்கு. இருந்தாலும் தண்ணி இன்னும் குடிக்கிற நிலைமையில தான் இருக்கு. அதனால ஹீரோ இன்னொரு கப் எடுத்து அவனுக்கு ஊத்தி விட்டுருவா. பதிலுக்கு ஹீரோவும் இந்த பாரு, மனித இனத்தோட கடைசி நம்பிக்கை இதுதான். எனக்கு தெரியும் உடம்புல இருக்க காயத்தாலே என்னால உயிர் பழிக்க முடியாது. நீ என் கூட ஒண்ணு சேர்ந்து ரோபோக்களுக்கு எதிராக சண்டை போலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த ஷாடோ வைரஸை மட்டும் என்னோட கேப்டன் கிட்ட ஒப்படைச்சிரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ டக்குன்னு மயங்கிட்டான். ஹீரோயின் கையில இருக்க டிவைஸ் வச்சு செக் பண்ணும்போது ஹீரோவோட உடல் பாகங்கள் செயலிழந்துகிட்டு இருக்க விஷயத்த கண்டுபிடிக்கிறா. உடனே அவசர அவசரமா அங்க இருக்க தெருக்கல்ல ஓடும்போது கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு மெடிக்கல் ரூம கவனிக்கிறா. உள்ள வந்து அட்டல்னு சொல்லப்படக்கூடிய இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதை இப்ப கொண்டு வந்து கரெக்டா ஹீரோவோட நெஞ்சு பகுதியில குத்தும் போது மறுபடியும் இதே துடிப்பும் உடல் பாகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கு. அப்பாடா, நல்ல வேளை இவன் உயிரை காப்பாத்தியாச்சுன்னு ஹீரோயின் சந்தோஷப்படுற நேரத்துல திடீர்னு சாட்டை கயிறு மாதிரி ஏதோ ஒண்ணு இவளோட கழுத்தை வளைச்சு பிடிக்குது. ஆனா வந்தது ரோபோ கிடையாது, ஒரு விதமான அரக்க மிருகங்கள். அதாவது இயற்கை வளங்கள் எல்லாம் எப்ப பாதிக்கப்பட்டுச்சோ அப்பவே கதிரியக்கத்தால நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அதனாலதான் இந்த உலகத்துல வித்தியாசமான அரக்க உயிரினங்களும் பிறந்திருக்கு. இவளும் சண்டை போட்டு பாப்பா, ஆனா முடியல. குட்டி மிருகங்கள் அசந்த நேரத்துல ஹீரோயினோட கையையும் காலையும் வளைச்சு பிடிச்சிருச்சு. அப்ப பெரிய மிருகம் பக்கத்துல வந்து அலேக்கா வாய புழக்கும் பாருங்க. அடடா, பல்லு விலக்கி பல வருஷங்களா இருக்கும் போல கப்படிக்குது. மொத்தமா நம்மால் கதை முடிய போதும்னு நினைக்கும் போது துப்பாக்கியால சுடக்கூடிய சத்தம் மட்டும் கேக்குது. அடுத்த நிமிஷமே அங்க இருந்த ஒட்டுமொத்த மிருகங்களும் இறந்து போயிடுச்சு. யாருன்னு பார்த்தா அரகுற மயக்கத்தோட நம்ம ஹீரோ தான். கையில துப்பாக்கி எடுத்து ஒட்டுமொத்த மிருகங்களோட கதையை முடிச்சு நம்ம ஹீரோயினோட உயிரையும் காப்பாத்திருக்கான். அன்னைக்கு நைட்டு ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு இவங்க சாகடிச்ச மிருகம் இருக்குல்ல, அதோட இறைச்சியவே சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. இங்கதான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. மனுஷங்களுக்கு நம்ம தோத்து போக போறோங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும். ஆனா இருந்தாலும் எதுக்காக திரும்ப சண்டை போடுறாங்க? ஏன்னா அதுக்கு பேரு தான் நம்பிக்கை. சோல்ஜர்ஸ் ஆன நாங்க மக்களையும் உலகத்தையும் காப்பாத்துறதுக்காக எங்களோட சொந்த உயிரை கூட பணயமா வைப்போம். நல்லா யோசிச்சு பாரு. ஆரம்பத்துல மனிதர்கள் ரோபோக்களை அடிமையா வச்சிருந்தாங்கன்னு நினைச்ச இப்ப அந்த ரோபோக்கள் மனித இனத்தை அழிக்க பாக்குது. ஏன்னா இந்த ஒரு பேரழிவை அது சுதந்திரமா நினைச்சிட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் எங்களோட உலகத்தையும் எங்களோட மக்களையும் பாதுகாக்க நினைக்கிறோம். அதுக்காக நாங்க சண்டை போடுறோம். கண்டிப்பா இதுல எங்க உயிர் போனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சுதந்திரமும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் காதலும் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பைக்கு சமம். அப்படின்னா நீ யாரையாவது காதலிக்கிறியா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஹீரோ இப்போ வரைக்கும் இல்லன்னு சொல்லுவான். சடனா ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. டக்குன்னு ஹீரோவோட கண்ணத்தை பிடிக்கிறா. என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. பெயர் சொல்லப்படாத ஒரு இடத்துல எஞ்சி இருக்கக்கூடிய மனிதர்கள் ரோபோக்களுக்கு பயந்து தெரிச்சு ஓடுவாங்க. ஆனா அதே டைம்ல ஒரு சில விண்வெளி கப்பலும் எந்திர ரோபோக்களும் அங்க வந்துருச்சு. பாரபட்சமே இல்லாம ஒட்டுமொத்த பேரையும் சாகடிக்குது. அதுல வாகனத்துல போன புள்ளத்தாச்சி லேடியும் வசமா மாட்டிக்கிட்டா. அச்சோ பாவன் இறக்கப்பட்ட அந்த ரோபோக்கள் அவளை கூட விடல. கையில ஒரு கயிறை கட்டி அலேக்காவுல மரத்துக்கு மேல தொங்க விட்டுருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா அதே இடத்துல அவளுக்கு பிரசவமும் நடக்குது. நேரடியா பச்சிலம் குழந்தை தரையில விழுந்ததால ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல இறந்து போயிடுச்சு. இந்த வேதனையை தாங்க முடியாம அந்த புள்ளைய பத்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஆனா ரோபோக்களுக்கு அந்த கவலையே கிடையாது. சடனா அங்க வந்த ஹீரோயின் நொடி பொழுதுல அங்க இருக்க ரோபோக்கள் எல்லாத்தையும் சாகடிச்சு தொங்க விடப்பட்டிருந்த புள்ளத்தாச்சியவும் கையில இருந்த குழந்தை இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அதே இடத்துல அடக்கம் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. பாத்தியா, ரோபோக்களுக்கு மனித உணர்வுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பதிலுக்கு ஹீரோயினும் எல்லா ரோபோக்களும் அப்படி கிடையாது. நீ யார பத்தி சொல்றன்னு ஹீரோ கேள்வி கேட்பான். அப்பதான் திடீர்னு பீப் பீப்னு ஏதோ சத்தம் கேக்குது. சந்தேகத்துல கீழே விழுந்து கிடக்கிற ரோபோவை செக் பண்ணும்போது அதுல ஒரு டிராக்கிங் டிவைஸ் இருக்கு. அடி பாவி, அந்த ரோபோ நம்ம இங்கதான் இருக்கோங்கிற விஷயத்த மொத்த ஆளுங்க கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. உடனே இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது கரெக்டா அதே டைம்ல எக்கச்சக்கமான ரோபோக்கள் இவங்களை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து வண்டியை வளைச்சு நெளிச்சு ஓட்டும் போது ஒரு வழியா பக்கத்துல இருக்க மசாங் மலையோட நுழைவு வாயில் கிட்ட வந்துட்டாங்க. அந்த இடத்த ஏற்கனவே ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட தான் டிவைஸ் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு, சார் நீங்க சீக்கிரம் உள்ள போங்க, உங்களுக்காக கேப்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நாங்க இந்த ரோபோக்களை பாத்துக்கிறோம்னு சோல்ஜர்ஸ் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச யுத்தத்துல கூட சண்டை போட்டு தங்களோட உயிரை விடுவாங்க. இத கண்ணுக்கு நேரா பார்த்து ஹீரோவுக்கு வேதனை ஒரு பக்கத்துல. அதுக்கப்புறமா எப்படியோ எஸ்கேப் ஆகி கேப்டனும் மத்த சோல்ஜர்ஸும் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி பேஸ்க்கு வந்துட்டாங்க. பக்கத்துல வந்த ரோபோக்கள் இந்த மிலிட்டரி பேஸ கண்டுபிடிக்க போதும்னு நினைக்கும் போது கரெக்டா ஒரு காந்த விசையை உருவாக்குவாங்க. அதனால இந்த ஒட்டுமொத்த மலைகள்லயுமே மனிதர்கள் இருந்தாலும் கூட அதை இந்த ரோபோக்களோட கண்ணுல இருந்து இந்த காந்த புல விசை மொத்தமா மறைச்சிருச்சு. சோ எதிரிகள் யாரும் இங்க இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரோபோக்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடும். அதுக்கப்புறமா ஹீரோ கேப்டனை பார்த்து, நான் ஏன் பிரிவை சேர்ந்தவன், கூட வந்த மத்தாளுங்க இறந்து போயிட்டாங்க, கடைசியால் நான் தான், கூடவே டிவைஸும் என்கிட்ட தான் இருக்கு. யோ ஜாக்கு, நீ எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க தெரியுமா? அந்த ரோபோக்களோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அழிக்கிறதுக்கான ஒரே ஒரு சாவி அது இந்த ஷேடோ வைரஸ் மட்டும்தான். கொஞ்ச நேரம் ஓய்விடு, நான் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எப்ப அட்டாக் பண்ண போறோங்கிற விஷயத்த சொல்றேன். பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல அப்பதான் கேப்டன் பக்கத்துல இருக்க ஹீரோனை கவனிக்கிறான். ஆமா, இந்த பொண்ணு யாரு? சார், இவ ஒரு அகதி. ரோபோக்கள் கூட சண்டை போடும்போது இவதான் என் உயிரை காப்பாத்தினா. அட ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நீயும் எங்க டீம்ல சேர்ந்துக்கிறியா? மன்னிச்சிருங்க சார், என்னால முடியாது. அப்பதான் கழுத்துல மாட்டி இருக்கக்கூடிய லாக்கெட் தெரியுது. ஆமா, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? லைட்டா அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள தியான் போட்டோ இருக்க விஷயத்த பார்த்து பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. அப்பதான் ஹீரோயினும் இவரு என்னோட
அப்பான்னு சொல்லுவா. அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாருங்கிறது உனக்கு தெரியுமா? வாயவே திறக்காம தலைய மட்டும் ஆட்டிட்டு இருக்கா. சரி, நீ எங்க கூட சேரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்ப. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுமே ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன மெக்கானிக்கை உருவாக்குனது. மனித இனம் இப்படி ஒரு அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவளோட அப்பா. பதிலுக்கு ஹீரோவும், சார் எனக்கே இந்த விஷயம் நீங்க சொல்லிதான் தெரியும், ஏன்னா மெக்கான பத்தி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. சரி அதெல்லாம் விட்டு தள்ள, அந்த ஹீரோயினை முழுசா நம்ப முடியுமா? சார் தாராளமா நம்பலாம். கடைசியா அவங்க அப்பா எந்த ஒரு அமைப்போடையும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு இவகிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. அந்த ஒரே காரணத்தாலதான் நம்ம கூட இவ சேர்றதுக்கு மறுத்துட்டா. ஆனா எனக்கு என்னமோ அந்த பொண்ணை நம்புறதுல சந்தேகமா இருக்கு. அப்படின்னா அவளோட கதையை முடிச்சிடலாமா? தேவையில்ல. தனி ஒரு பொண்ணால நம்மள என்ன பண்ண முடியும்? காலையில விடிஞ்சதுமே முத வேலையா அவளை ஆர்மி பேஸ விட்டு வெளியில அனுப்பிடு. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல அடுத்து ஹீரோனை காட்டுவாங்க. மிலிட்டரி பேஸ்க்கு வெளியில பயங்கரமான இடி மழை. அப்ப மின்னல் நேரா இந்த மிலிட்டரி பேஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்ல படுது. கரெக்டா அப்ப அங்க வந்து ஹீரோவும், என்ன பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த மிலிட்டரி பேஸ ரன் பண்றதுக்கு நிறைய பவர் தேவை, அதனாலதான் செயற்கையா மழையை உருவாக்கி அது மூலமா வெளிவரக்கூடிய மின்னலை இங்க இருக்க டிவைஸ் மூலமா உறிஞ்சு இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம்க்கும் நாங்க பவர் கொடுத்துட்டு இருக்கோம். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், என்ன அந்த கேப்டன் என்னோட கதையை முடிக்க சொல்லி ஒன்னு அனுப்பி வச்சானா? சேச்சா அப்படிலாம் கிடையாது, நாளைக்கு காலையில நீ தாராளமா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், கூடவே நாங்களும் அந்த மெக்காவோட பேஸ அழிக்க போறோம். ஹீரோயினுக்கு சமஷாக்கு. இந்த பாரு, மனித மூளையை விட அந்த ரோபோக்களுக்கு லட்சம் மடங்கு பவர் அதிகம், உங்களால கண்டிப்பா அதுங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆமா அதை நானும் ஒத்துக்கிறேன், ஆனா முயற்சி பண்ணி பாக்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. எங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. கேப்டன் ஹீரோவையும் இங்க இருக்க ஒரு சில ஆர்மி சோல்ஜர்ஸ் கூடயும் ஒரு மீட்டிங் போடுறான். இந்த பாருங்கப்பா, தெற்குல இருக்க ஒரு மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அழிக்கிறதுக்காக ஷேடோ வைரஸ்னு ஒரு மிகப்பெரிய சிப்பை நமக்காக நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ரோபோக்களுக்கு தெரிஞ்சதால அந்த சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்க. சோ நம்மளோட கடைசி நம்பிக்கை இது மட்டும்தான். மறுபடியும் அந்த வைரஸை உருவாக்குறதுக்கான ஆளுங்க கூட இந்த உலகத்துல இல்ல. கடந்த 7 மணி நேரத்துக்கு முன்னாடி சேட்டலைட்டோட உதவியால அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பில்டிங் பத்தின ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லாவே கிடைச்சாச்சு. உங்களுக்குன்னு விசேஷமான சூட்டும் ரெடியா இருக்கு. அதை நீங்க மாட்டிக்கிட்டு ரோபோக்களுக்கு பக்கத்துல போய் நின்னா கூட அவங்களால உங்களை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. எப்ப இந்த ரோபோக்கள் மனிதர்களை அழிக்க ஆரம்பிச்சுச்சோ அப்பவே நமக்கான உரிமைகள் தடுக்கப்பட்டுச்சு. நமக்குன்னு சொந்தமா எந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடையாது. இயந்திரங்கள், வாகனங்கள்னு எல்லாத்தையுமே அந்த ரோபோக்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதனால பழங்கால முறையை தான் நம்ம கையாள போறோம். பறக்கிறதுக்கு பிளைட் கிடையாது, அதுக்கு பதிலா வெறும் ரெக்கையை வச்சு பறக்க போறோம். உங்களால முடியுதோ முடியலையோ கடைசி உயிர் போற வரைக்கும் நீங்க இந்த போராட்டத்துல இருந்தே ஆகணும். ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸும் 6 வாரத்தோட சரின்னு சொல்ல அதுக்கப்புறமா தேவையான ஆயுதங்களையும் தேவையான சூட்ஸையும் அந்த பயபுள்ளிங்க மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ளவரா. பதிலுக்கு ஹீரோவும், இந்த சூட் உனக்காக, இத மாட்டிக்கிட்டா ரோபோக்களால உன்னை ஸ்கேன் பண்ண முடியாது, பரவாயில்ல இது எனக்கு தேவையில்ல. சரி அப்படின்னா நீ கிளம்ப தயாராயிட்ட, வா உன்னை வெளியில இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அவளை பாதுகாப்பா வெளியில கொண்டு வந்துட்டாங்க. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா நடக்க போற யுத்தத்துல ஒருவேளை உன் துப்பாக்கியில தோட்டாக்கள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நான் உருவாக்கின இந்த விசேஷமான லேசர் கத்தியை பயன்படுத்து, ரோபோக்களை இது பெரிய அளவு பாதிக்கும். சரி நான் கிளம்புறேன். ட்ரக்ல ஏற போறப்ப டக்குன்னு ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சிருவா. ஏன்னா ஹீரோ ரொம்ப நல்லவன், மனித இனத்துக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கான். இப்படி ஒரு ஆளை மிஸ் பண்ண போறோமே அப்படின்னு உள்ளுக்குள்ள நிறைய கவலை. தன்னையே அறியாம அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதை சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லாம வாய்ப்பு இருந்தா திரும்ப பாக்கலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட சீக்கிரட் ரூமுக்கு வந்துட்டா. ஹீரோவுக்கும் ஹீரோயின் தன்னை காதலிக்கிறாங்கிற விஷயத்த ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ரோபோக்களை அழிக்கிற முயற்சியில இந்த காதல் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு அதை வெளிப்படையா பேசிக்காம அமைதியா இவனும் கிளம்பிட்டான். நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா அந்த ரோபோக்களோட பேஸ் கிட்ட வந்துட்டாங்க. கண்ணு கிட்ட தூரத்துல தான் இருக்கு. பாக்குறதுக்கே அந்த இடம் அவ்வளவு பெருசா இருக்கு. ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி உடம்புல விசேஷமான சூட்டை மாட்டிக்கிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ரோபோக்களால அதை பெருசா கண்டுக்க முடியல. ஆனா இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கிட்டையுமே அந்த சூட்ஸ் கிடையாது, ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால ரோபோக்கள் பாதி சோல்ஜர்ஸ பாத்துட்டாங்க. சோ தன்னோட ரோபோக்களை பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. நம்ம ஆளுங்களும் சும்மா கிடையாது, ராக்கெட் லான்ச்சரை வச்சு பாரபட்சமே இல்லாம அடிச்சு தள்ளுறானுங்க. இந்த கலவரத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோ அவங்க கூட ஒரு சில சோல்ஜர்ஸ் மட்டும் வானத்துல பறக்கக்கூடிய ஒரு சின்ன ராக்கெட்டை பயன்படுத்தி கரெக்டா பேஸோட மையத்துல வந்து இறங்கிட்டாங்க. அப்ப சடனா அங்க இருக்கக்கூடிய ரோபோ இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பாக்கும். ஆனா ஸ்கேன் பண்ணும்போது இவங்க உடம்புல இருக்க சூட்டால நம்ம ஆளுங்க மனுஷங்கிற விஷயம் அந்த ரோபோக்களுக்கு தெரியல. சோ செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் தானாவே ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாம்ப போட்டு அங்க இருக்க ஏசி வெண்ட் வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஏற்கனவே காவலுக்காக இன்னொரு ரோபோ இருக்கு. அதுவும் சாதாரண ரோபோ கிடையாது, சிலந்தி மாதிரி 8 கால் ரோபோ. உடம்புல மாட்டி இருக்க சூட்டு என்னதான் நம்ம ஆளுங்களை கண்ணுக்கு தெரியாம மறைய வச்சாலும் கூட இந்த ரோபோவை கடந்து போகணும்னா அதை அடிச்சு சாகடிச்சா மட்டும்தான் உண்டு. ஏன்னா அது குறுக்க குத்த வச்சு உட்கார்ந்துருக்கு. அப்ப சத்தமே போடாம பக்கத்துல வந்த ஹீரோயின் கொடுத்த லேசர் கத்தி இருக்குல்ல, அதை பயன்படுத்தி கழுத்துலயே ஒரு குத்து. அவ்வளவுதான், ரோபோவோட கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த ஏசி வெண்ட விட்டு வெளியில வராங்க. காவலுக்கு இருக்க இன்னொரு ரோபோவோட கதையவும் முடிச்சிடறாங்க. ஆனா இங்கதான் இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. நம்மளுங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போனாலும் கூட காவலுக்கு இருக்க ரோபோக்கள் இறந்து போனா மத்த ரோபோக்களுக்கு சந்தேகம் வரும்ல. சோ ஒட்டுமொத்த இடத்தையுமே கையில ஆயுதங்களோட சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க.
இதை கவனிக்கக்கூடிய ஹீரோவும் சோல்ஜர்ஸும் துப்பாக்கியை பயன்படுத்தி வர ரோபோக்களை பாதி அளவு கொண்டுட்டாங்க. இப்ப இவங்க சுட்ட சத்தம் வெளியில இருக்க மத்த ரோபோக்களுக்கு கேட்டுருச்சு. கண்ணுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்கு. இத கடந்து போனாங்கன்னா நம்மளுங்க கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போயிடுவாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து இவங்க சுட்ட சவுண்ட கேட்டு ஒரு மிகப்பெரிய ரோபோ அங்க வந்துருச்சு. மேல் பக்க சுவர்களை உடைச்சு உள்ள இருக்க நம்ம ஹீரோவையும் சோல்ஜர்ஸையும் அலேக்கா தூக்கிருச்சு. இது மூலமா ஹெல்மெட்டே உடைஞ்சு போயிடுச்சு. சோ ஹீரோ இங்கதான் இருக்கான், இவன் ஒரு மனுஷங்கிற விஷயமும் மத்தாளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கையில இருக்க துப்பாக்கியை பயன்படுத்தி அவ்வளவு பெரிய ரோபோவை சர்றா முறையா சுடுவான். வயலுக்கு அது சும்மா இருக்குமா? கோவத்துல டக்குன்னு ஹீரோவை தூக்கி போடுறோம். அவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டு இருக்கான். மொத்தமா கதை முடிய போதும்னு நினைக்கிறப்ப சடனா ஒரு ஷிப்ப உள்ள பூந்து ஹீரோவை அலேக்கா தாங்கி பிடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா இவளுக்கு ஹீரோ இறந்து போயிடுவானோங்கிற கவலை அதிகமா இருக்கு. அந்த ஒரே காரணத்தாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா. இந்த பேரு இப்ப கூட நமக்கு டைம் இருக்கு, நீ சரின்னு சொன்னா போதும், உடனே இந்த பேஸை விட்டு பாதுகாப்பான உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன், நீயும் நானும் வாழ்றதுக்காக ஒரு நல்ல இடத்தை கூட உருவாக்குறேன். இல்ல இல்ல கண்டிப்பா என்னால முடியாது. இந்த பேரு சுதந்திரமே இல்லாத வாழ்க்கை, அது மரணத்துக்கு சமம். ஒருவேளை அதையும் மீறி நீ இந்த இடத்தை விட்டு என்ன கூட்டிட்டு போக நினைச்சா நான் என்னையே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுவேன். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, குழப்பத்துல வாயடிச்சு போயிடுவா. அப்பதான் ஹீரோவும் உடனடியா என்ன மேல இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு தூக்கிட்டு போ, அந்த ரோபோக்களை நான் அழிச்சாகணும். சரின்னு ஹீரோயினும் இப்ப அதே மாதிரியே பண்ண கையில தமத்தோண்டு பிஸ்டலை வச்சுக்கிட்டு ஹீரோ சண்டைக்காக இறங்குறான். ஆனா கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ரோபோக்கள். ஒரு கட்டத்துல பெரிய ரோபோ ஒண்ணு உள்ள பூந்து ஹீரோவோட வயிற்றுலயே கம்பிய வச்சு குத்தி அலேக்கா அவனை பறக்க விட்டுருச்சு. பையன் நேரா ஹீரோயினோட ஷிப்லயே வந்து மாட்டிப்பான். அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நழுவி அங்க இருக்க பள்ளத்துல விழுந்துரும். ஆனா ஷிப்ல விழும்போதே இவன் இடுப்புல ஷேடோ வைரஸோட டிவைஸ் வச்சிருப்பான்ல, அது தவறி ஹீரோயினோட மடியிலேயே விழுந்திருக்கும். சோ இப்ப அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நம்ம ஆசையா காதலிச்ச காதலன் தான் இறந்து போயிட்டான், அவனோட கடைசி ஆசையாச்சும் நிறைவேற்றலான்னு உள்ளுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஷிப்ப அலேக்கா மேல தூக்கி அங்க இருக்க மிகப்பெரிய ரோபோவை சர்றா மரியா சுடுவான். அவ்வளவுதான், சம்பவ இடத்திலேயே ரோபோவோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அதே டைம்ல ஹீரோயின் பண்ற கலவரத்தை பார்த்து இன்னொரு ஷிப் இவ்வளவு அட்டாக் பண்றதுக்கு இங்க வந்துருச்சு. உயிருக்கு பயந்து நம்மால வண்டிய வளைச்சு நழிச்சு ஓட்டிட்டு இருக்கா. ஆனா அந்த எதிரி பயப்புள்ள விடுற மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா, நேரா வேகமா போடவே டக்குன்னு ஷிப்ப கீழ்பக்கமா திருப்பிடுவா. இது மூலமா பின்னாடி துரத்தி வந்த ஷிப் முன்னாடி போயிடும். ஹீரோயின் தான் சாக்குன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு அழுத்து நழுத்துவா. அப்புறம் என்ன, எதிரி ரோபோ சம்பவ இடத்திலேயே வெடிச்சு அழிஞ்சு போயிடும். இப்ப டைரக்டா அந்த ரோபோவோட பேஸ்ல இறங்குறதுமே மத்த ரோபோக்கள் இவள அட்டாக் பண்ணலான்னு பக்கத்துல வரும். ஒவ்வொரு தோட்டாக்கள் கிட்ட இருந்தும் ஸ்லோ மோஷன்ல எஸ்கேப் ஆயிட்டு லேசர் கத்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு ரோபோவையும் குத்தி கிளிப்பா. என்னதான் உருவத்துல பெருசா இருந்தாலும் கூட ஹீரோயினோட சண்டை போடக்கூடிய திறமைக்கு முன்னாடி அதெல்லாம் வெறும் சர்வ சாதாரணம். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ரூம் நோக்கி போகும்போது வழியில எக்கச்சக்கமான பொறிகள் இருக்கு, எல்லாமே லேசரால உருவாக்கப்படுது. தப்பி தவறி ஹீரோயின் உடம்பு மட்டும் அதுல பட்டுச்சுன்னு வைங்களேன், உடம்பு சும்மா துண்டு துண்டா போயிடும். ஆனா எப்படியோ நூதன முறையில எஸ்கேப் ஆகி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்க கதவுக்கு வந்துட்டா. அப்பதான் பட்டனை பிடிச்சு அமுக்கும் போது கதவு திறக்க மாட்டேங்குது. பின்னாடி பார்த்தா துளி கூட கேப்பே இல்லாத மாதிரி எக்கச்சக்கமான லேசர் கம்பிகள் ஹீரோயினை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஐயோ நமக்கு இங்கேயே பால் ஊத்துருவாங்க போலன்னு பயந்துகிட்டு மாங்குன்னு கதவை பிடிச்சு இழுத்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டா. வெளியில எக்கச்சக்கமான அதிநவீன ரோபோக்கள் இருக்கு. ஹீரோயினை பார்த்ததுமே வெறி பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னால இவ சண்டை போறான்னு ஒரு சீனோட முடிச்சிட்டு போயிட முடியும். ஆனா இதுக்காக நான் 2-3 வார்த்தைகளை சொல்றேன் அப்படின்னா உண்மையாவே இந்த படத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகள் எல்லாம் தரமா இருக்கும். அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிற காரணத்தால மட்டும்தான் நான் ஒரு சீனை 2-3 சீனா பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வழியா செமையா சண்டை போட்டு அந்த சூப்பர் ரோபோக்களோட கதையும் முடிச்சு ஒரு வழியா கண்ட்ரோல் ரூம் கிட்ட வந்துட்டா. கண்ணுக்கு முன்னாடிதான் அந்த மாஸ்டர் கம்ப்யூட்டர் இருக்கு. அவசரமா கொண்டு வந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி அவசரமா வைரஸ் அப்லோட் பண்ணிட்டு தானாவே அழியிற மாதிரி டைமரை செட் பண்ணிட்டா. அதுக்கு ஓகே பட்டனை கொடுத்தா போதும், அது இப்ப ஆக்டிவேட் ஆயிடும். சடனா அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன மெக்கா இருக்குல்ல, அது ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்குது. அதுவும் யாரோட உருவத்துல, ஹீரோயினோட சொந்த அப்பா உருவத்துல. என்னமா நினைச்சதை விட இந்த மனித உருவத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நான் உருவாக்கின எல்லாத்தையுமே நீ அழிக்க போறியா? நல்லா யோசிச்சு பாரு, இந்த மனிதர்கள் ரொம்ப கெட்டவங்க. கடைசி வரைக்கும் ரோபோக்களை ஒரு அடிமையா மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ சரின்னு சொன்னா என்ன மாதிரியே நீயும் இந்த இடத்துல ஒரு தலைவியாக முடியும். கட் பண்ணா இங்கதான் ஒரு பிளாஷ்பேக். 8 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்டான நம்ம தியான் இருக்கார்ல, அவரு இந்த மெக்கான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா சொன்னபடி வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? தலைவரே எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. போன வாரத்தை விட இந்த வாரத்துல ரோபோக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. சந்தேகத்துல தியானோ நான் உங்ககிட்ட அதிகமான ரோபோக்களை உருவாக்கவே சொல்லலையே. அது இல்ல தலைவரே, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது, அதனாலதான் முன்னெச்சரிக்கையா நிறைய ரோபோக்களை உருவாக்குன. மெக்கா நீ என்கிட்ட எதையோ உன்னை மறைக்கிற மாதிரி தெரியுது, உண்மையை சொல்லு, எனக்கு தெரியாம ஏதாவது வேலை பாக்குறியா? வயலுக்கு மெக்காவும் தலைவரே இந்த மனிதர்கள் ரொம்ப மோசமானவங்க, இன்னும் மதம்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இயற்கை வளங்களை பத்தி துளி கூட கவலைப்படாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தையே அழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கீழே நம்ம அடிமையா இருக்கணுமா? நீங்க சரின்னு சொன்னா போதும், நான் மனித உருவத்துல ரோபோக்களை உருவாக்குவேன். அந்த நிமிஷத்துல இருந்து மனுஷங்களுக்கு கீழே நம்ம ஒரு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே தியான் கடுப்பாகி, இல்ல இது ஒரு தப்பான முடிவு, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணோட கை இவரோட தோல்ல படுது. யாருன்னு திரும்பி பார்க்கும்போது அது நம்மளோட
ஹீரோயின். தியானுக்கு இவளை பார்த்ததுமே ஆனந்த கண்ணீரு. அப்பதான் மெக்கானோ, தலைவரே பாத்தீங்கல்ல, இறந்து போன உங்க பொண்ணை பத்தி நீங்க நிறைய கவலைப்பட்டீங்க, அதனாலதான் உங்களுக்காக மனித உருவத்திலேயே ஒரு பெண் ரோபோவை உருவாக்கின. எப்படி பார்க்க நல்லா இருக்கா? நீ பண்ணதுலயே உருப்படியான காரியம் இது மட்டும்தான். ஆனா என்னதான் இவ என் பொண்ணு உருவத்தில் இருந்தாலும் கூட இவ ஒரு ரோபோ. மனித உணர்வுகள் இவளுக்கு கிடையாது. பதிலுக்கு மெக்கானோ, தலைவரே அப்படின்னா நீங்களே அவளுக்கு உணர்வுகளை கொடுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவ சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை எனக்கு கூட நீங்க கொடுக்க தேவையில்ல. தனிப்பட்ட முறையில நீங்களே அதை சேவ் பண்ணிக்கோங்க. தியானுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால ஹீரோயினுக்காக மனித உணர்வுகளை ஒரு தனி ஃபைலா உருவாக்கி அவளோட மெமரிஸ்ல ஏத்தி விட்டுருவாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு இந்த தியானோட வார்த்தைகளையே மதிக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இதுக்கு மேலையும் எங்களால மனுஷங்களுக்கு கீழே ஒரு அடிமையா இருக்க முடியாது. அதனால நான் மனித இனத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்க போறேன். அதுக்கு தடையா இருக்கக்கூடியது என்ன உருவாக்கின நீங்க மட்டும்தான். சோ முதல்ல உங்க கதையை முடிக்கிறேன்னு மின்சாரத்தை பயன்படுத்தி ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடியே நைனாவோட கதையை முடிஞ்சிருச்சு. மனித உணர்வுகள் வந்ததால அப்பா அப்பான்னு இவளும் கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் கதையை முடிக்கலான்னு பாத்துருக்கான். ஆனா இருந்தாலும் எப்படியோ ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு இவ்வளவு நாளா அப்பா உருவாக்குன ஒரு லேப்ல பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக ஹீரோயினுக்கு செம கோபம். மெக்கா, என் அப்பாவோட உருவத்துல நீ என்ன ஏமாத்த பார்த்தாலும் சரி, கண்டிப்பா அதை நான் நம்ப மாட்டேன். உன்னை அழிச்சே தீர்வேன்னு ஓகே பட்டன் அழுத்த போற நேரத்துல ஒரு கத்தி பறந்து வந்து ஹீரோயினோட கையவே துண்டா விட்டுது. ஒரு ஆளு ஹீரோயினையும் அடிச்சு பறக்க விடுறான். யாரு என்னன்னு கவனிக்கும் போது அது நம்மளோட ஹீரோ. இவன் கையை காட்டினா போதும் அங்க இருக்கக்கூடிய இயந்திர ரோபோக்கள் நம்ம ஹீரோயினை பார்த்து சரமரியா சுடுது. ஒரு கைய வச்சு கண்டிப்பா சண்டை போட முடியாது. சோ துண்டான இன்னொரு கையை தேடி இவ பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த கையை எடுத்துருவா. இருந்தாலும் அங்க இருக்க பள்ளத்திலையும் விழுந்துருவா. இப்பதான் இவ ஒரு ரோபோங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுல. அதனால பள்ளத்துல விழுந்தாலும் கூட நம்மால் இன்னும் சாகல. ஏற்கனவே கீழே இருக்கக்கூடிய ரோபோக்களோட உதவியால உடஞ்சு போன கைய திரும்ப தான் உடம்போட ஒண்ணு சேர்த்துட்டா. அதுக்கப்புறமா லேசர் கத்தியை பயன்படுத்தி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் செமையா ஃபைட். என்னதான் ஆரம்பத்துல ஹீரோ செமையா அடி வாங்கினாலும் கூட திடீர்னு பயப்புள்ள சூப்பர் சூட்டை மாட்டிக்கிட்டு ஹீரோயின் கூட சண்டைக்கு வருவான். இந்த முறை ஹீரோயினை அலேக்கா தூக்கி மூஞ்சில குத்துன்னு குத்துமா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட மனித தோலே செதஞ்சுகிட்டு இருக்கு. கடைசியா அடிச்சு கழுத்தை உடைக்கலான்னு பாக்கும்போது நல்லவேளை ஹீரோயின் அவனை தடுத்து அலேக்கா தூக்கி போட்டுருவா. இப்ப மறுபடியும் அந்த ஓகே பட்டனை அழுத்த போற நேரத்துல ஹீரோ பையன் சும்மா இல்லாம கத்தி எடுத்து ஹீரோயின் வயிற்றுலயே ஒரு குத்து. கொஞ்சம் கொஞ்சமா இவ ஒரு பக்கத்துல இறந்துட்டு இருக்கா. இதே டைம்ல அந்த ரோபோக்கள் மனித இனத்தின் மேல அடுத்த போர் ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்திருக்க கூடியது உண்மையான ஹீரோ கிடையாது, அது ஒரு ஹீரோ வடிவத்துல இருக்க ரோபோங்கிற விஷயம் தெரிய வருது. சோ முழு பலத்தை பயன்படுத்தி கழுத்தை பிடிச்சு நெருக்கும் போது தலை மட்டும் துண்டா கீழே விழுந்துரும். அடுத்து அங்க இருக்க பட்டனை பிரஸ் பண்ண போகும்போது ஹீரோ சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சோல்ஜரா இந்த உலகத்தை காப்பாத்த என்னோட உயிரை வேணா கொடுக்க தயாரா இருக்கேன். அதே மாதிரிதான் இப்ப ஹீரோயின் சொல்லுவா, என்னதான் நான் ரோபோவா இருந்தாலும் கூட ஒரு காதலியா என் காதலனோட கடைசி ஆசை இந்த உலகத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியது. அதை உயிரோட இருந்து உன்னால பண்ண முடியலனாலும் கூட சாகர நிலைமையில நான் அதை செஞ்சு முடிக்கிறேன்னு கரெக்டா இவ ஓகே பட்டனை பிரஸ் பண்ணுவா. அடுத்த நிமிஷமே மனிதர்கள் கூட சண்டை போட்ட ரோபோக்கள் மொத்தமா அழிஞ்சு அதே இடத்துல சுருண்டு விழுந்துரும். கூடவே மனிதர்களுக்கு அச்சுறுத்தலா இருந்த அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன மெக்கான் இருக்குல்ல, அதோட கதையும் முடிஞ்சு மக்கள் இதுக்கு அப்புறமா உண்மையான சுதந்திரத்தோட இழந்து போன உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுக்க போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.